ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள் வழங்கும் நித்திய கன்மலை வெளிச்சம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியத்தின் சார்பாக இந்த நாட்களிலே நாம் ஒவ்வொரு வாரமும் கடைசி கால இரட்சிப்பின் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை குறித்து நாம் அறிந்து வருகிறோம். அதிலே வேதாகம பகுதியிலே ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் திரளான சாட்சிகளை கர்த்தர் பாத்திரமாய் வைத்திருக்கிறார். அநேக தெய்வ மனிதர்களை ஆண்டவர் பயன்படுத்தி அவருடைய ராஜ்யத்துக்காக பயன்படுத்தின விதத்தையும் அவர்கள் மூலம் ஒரு தேசத்தில் எழுப்புதலையும் அநேகர்கள் ரட்சிக்கப்படவும் ஆசீர்வதிக்கப்படவும் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டுகளிலும் சரி புதிய ஏற்பாட்டு சீசர்களிலும் சரி கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே உங்கள் மத்தியிலே பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே பிதாவாகிய தேவன் நம்மீது இவ்வளவாய் அன்பு கூர்ந்து நமக்காக தன் ஒரே பேரான ஏகசுதனாகிய தேவகுமாரனை நமக்காக சிலுவையிலே தந்தருளினார். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக பாவத்தை அறியாத பரிசுத்த பலியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். எனவே இந்த நாட்களிலே அந்த பிதாவாகிய தேவன் தன் குமாரனாகிய கிறிஸ்துவை குறித்து மத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல் இறங்குகிறதை தம்மேல் வருகிறதை கண்டார். 17 அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. ஆகவே இவருக்கு செவி கொடுங்கள் என்பதையும் நாம் அதில் அறிந்திருக்கிறோம். அப்போ இந்த நாட்களில் இது கடைசி காலமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இயேசு கிறிஸ்துவை நமக்காக இந்த மனுக்குலத்துக்கு கொடுத்து நமக்காக சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து 2026ஆம் வருடம் நிறைவு பெறுகிறது. ஆகவே ஆண்டவர் இன்மட்டும் அவருடைய வருகை தாமதமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஆண்டவர் உங்களுக்காக எனக்காகவே தாமதிக்கிறார். ஆண்டவர் எதற்காக தாயின் கருவில் உருவாகும் முன்னரே உங்களையும் என்னையும் பெயர் சொல்லி அழைத்து அறிந்து அபிஷேகித்து ரட்சித்து வழிநடத்தி வருகிறாரோ அந்த சித்தத்தை நிறைவேற்றும்படியாகத்தான் இந்த நாளிலே ஆண்டவர் வருகை இன்னும் தாமதமாய் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் நீங்களும் நானும் இலவசமாய் பெற்ற இந்த ரட்சிப்பை அநேகர் ஆண்டவரை அறியாத அநேக புறஜாதி மக்களுக்கும் அந்நிய மக்களுக்கும் தேவனாகிய கர்த்தருடைய ரட்சிப்பை காண்பிக்கும் பொருட்டாக ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு இந்த உலகத்திலே எந்த கடவுளுக்கும் எந்த மனிதனுக்கும் எந்த அதிகாரத்துக்கும் அதிகாரம் இல்லை. ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரமே மன்னிப்பை கொடுக்க முடியும். அந்த பாவத்திலிருந்து மன்னிப்பு கொடுத்த ஆண்டவர் அவர்களை விடுதலையாக்கவும் முடியும், அவளை ரட்சிக்கவும் அவராலே தான் முடியும். அதனால் இது கடைசி காலமாக இருப்பதனாலே நாம் தாமதிக்காமல் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாட்களிலும், ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒருவேளை நீங்கள் ஊழியம் செய்யலாம், இல்லை நீங்கள் ஒரு விசுவாசியாக இருக்கலாம், இல்லை ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், இல்லை ஆண்டவரை அறியாத வெகுஜனமாய் கூட இருக்கலாம். ஆண்டவர் இந்த நாட்களிலே பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், இவர் என் நேசகுமாரன். இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுகிறார், இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து இந்த பூமியிலே அவர் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை பார்த்து மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, அது முதல் இயேசு மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ மனிதன் எதிலிருந்து மனம் திரும்ப வேண்டும்? பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும், சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும்,
கட்டுகளிலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் பரம்பரை சாப காரிய கட்டுகளிலிருந்தும் விடுதலையாக்கப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்படுகிறது. பரிபூரணத்தின் சம்பளம் பரலோகத்தை நமக்கு அது கொண்டு போய் சேர்க்கும். ஆகவே பிரியமானவர்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்கிற நாம் யாவரும் பாவத்துக்கு மரித்து ஒவ்வொரு நாளும் நீதிக்கு பிழைக்க வேண்டும். நீதி என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து, அவருக்கு நாம் பிழைக்க வேண்டும். பாவமாகிய பிசாசுக்கு ஒவ்வொரு நாளும் அவன் பாவ செயல்களுக்கு மரிக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சோதனைக்காரன் அவரை சோதனை பண்ண வரும்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இதோ உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த உலகத்தில் நீங்களும் நானும் வாழ்கிறோம். நாம் படித்தவர்களாக இருக்கலாம், ஐஸ்வர்யவான்களாக இருக்கலாம், அறிஞராக இருக்கலாம், படித்த மெத்த மேதைகளாக இருக்கலாம், பணக்காரராக இருக்கலாம், ஏழைகளாக இருக்கலாம், விசுவாசிகளாக இருக்கலாம், ஆண்டவரை அறியாதவர்களாக கூட இருக்கலாம், இல்லை நீங்கள் பிரபலமான ஒரு அதிகாரம் பெற்றவர்களாக கூட இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் இந்த உலகத்துக்கு ஒருவராலும் விடுதலை கொடுக்க முடியாது. அதனால தான் ஆண்டவரிடத்தில் இருக்கிற இந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்கள். ஏன் அவர் மனுக்குலத்திற்கு முதலாவது வந்தார்? பாவத்திலிருந்து மனிதனை ரட்சிக்கும்படியாகத்தான் முதலாம் அவர் பிறப்பு. பாவத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு, உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு, இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு அவருடைய பிறப்பு மிகுந்த ஒரு நற்செய்தியும், பாவ இருளில் கட்டப்பட்டவர்களுக்கு அவருடைய வார்த்தை ஒரு விடுதலையாகவும் இருந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் நேசகுமாரன் இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இன்றைக்கு நாம் யாருக்காக செவி கொடுக்கிறோம்? நாம் மனம் போன போக்கிலே, நம்முடைய மாம்சம் இச்சிக்கிற காரியங்களிலே நாம் அதிகமாக இந்த உலகத்திலே உழண்டு வேலை செய்து பிரயாசப்பட்டு வருத்தத்தின் பலனை புசிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் இந்த உலகத்துக்கு உரியவன் அல்ல, நான் பரலோகத்துக்குரியவர். ஆகவே நீங்களும் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, எனக்குரியவர்கள், பரலோகத்துக்குரியவர்கள் என்று சொல்லுகிறார். அதனால தான் இந்த நாட்களில் இந்த உலகத்தில் பூமியில் நமக்கு ஆண்டவர் எத்தனை காலம் வைத்திருந்தாலும் அதிலே நமக்கு ஆண்டவர் ஒரு முன்மாதிரியான ஓட்டத்தை, ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு ஓட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த பூமியிலே அவரோடு நித்தியமாய் வாழ்வதற்கு நம்மை தகுதிப்படுத்துகிற, நம்மை சரி பண்ணுகிற, நம்மை கர்த்தருக்கு பிரியமாய் நடத்துகிற ஒரு இடமாக இந்த பூமியை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே நம்முடைய இந்த உலக ஓட்டத்திலே அவருக்கு பிரியமாக வாழ்ந்து அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற நம்மை வைத்திருக்கிறார். ஆகவே நாம் இந்த வேதாகம பகுதியிலே வாசிக்கிற பொழுது எத்தனையோ மனிதர்களை குறித்து பார்க்கிறோம். அதனால தான் ஆண்டவர் சீஷர்களை பார்த்தும் இன்னும் வெகு ஜனங்களை பார்த்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொன்னது மாத்திரமல்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று சொல்லி அவர் பிரசங்கிக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். அப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் எதற்காக தேட வேண்டும்? மத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளை தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும், அந்த நாளுக்கு அதினதின் பாடுகள் போதும் என்று சொல்லுகிறார். அப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடணும். நாம் ரட்சிக்கப்பட்டு ஊழியம் செய்து எந்த காரியத்தில் இருந்தாலும் நாம் முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடினால் இந்த உலகத்திற்கு நமக்கு வாழ்வதற்கான வாழ்வாதாரம், குடும்பம், பிள்ளைகள், நமக்கு தேவையான அத்தனையும் கர்த்தர் தர வல்லவராயிருக்கிறார். அப்போ யாரெல்லாம் அவரையும் அவர் ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுகிறார்களோ அவர்கள் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பார்கள். பரலோக தேவனோடு தலைமுறை தலைமுறையாக அங்கே அவரோடு வீற்றிருப்பார்கள். அப்போ ஆண்டவரை அறிந்தவர்கள், நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். நரகம் பரலோகத்தை அறிந்திருக்கிறோம். பரலோகத்தை அறிந்திருக்கிற நீங்களும் நானும் பரலோகத்தையும் நரகத்தையும் அறியாத அநேக கோடிக்கணக்கான மக்களுக்கு போய் பரலோகத்தினுடைய தன்மையும் நரகத்தினுடைய காரியங்களை எடுத்துரைத்து அப்போ நித்திய காலமாய் அவரோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பாவத்திலிருந்து நாம் அவரிடத்தில் மன்னிப்பு பெற்று விடுதலையாக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்கு நேராய் நாம் நடக்க வேண்டும் என்று சொன்னால்
அவரை போல மாறி அவருடைய பிரதான கட்டளைகளின் கற்பனைகளையும் கை கொண்டு ரட்சிக்கப்பட்டு அவருடைய பிள்ளையாய் வாழ்ந்து சாட்சியாய் இருக்கிற பொழுது பரலோகத்திலே நமக்கு ஒரு இடம் உண்டு. ஒருவேளை அதற்கு மாறாக இந்த உலகத்தினுடைய வாழ்க்கைக்காக தன்னை அழித்து கொண்டு இந்த உலக சிற்றின்பம் பேரின்பத்துக்காக நாம் வாழ்ந்து மரிப்போம் என்று சொன்னால் 70-80 அந்த வருடத்துக்குள்ளாக ஒரு அதிகபட்சம் 100 வருடத்துக்குள்ளாக அந்த உலகத்திலே வாழ்ந்து மடிந்து போய்விடுவோம். பிறகு நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையானது நித்திய நரகமாக இருக்கும் என்பதை அறிந்திருக்கிறோம். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன், இவர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி. நீங்கள் இதே வார்த்தையை பார்த்தீங்கன்னா கானாவூரில் ஒரு திருமணம் நடக்கும். அங்கே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதல் அற்புதத்தை செய்கிறார். அங்கே வருகிற பொழுது திருமண வீட்டிலே திராட்சரசம் தீர்ந்து விடுகிறது. அப்பொழுது பந்தி நடைபெற்று கொண்டிருக்கிறது. திருமணம் சந்தோஷமாக திருமண வீட்டாரில் அநேக உறவினர்கள் இருக்கிறார்கள். அப்போ எல்லாரும் பந்தி விசாரித்து திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது அப்பொழுது அந்த இடத்துல மீண்டும் திராட்சரசத்தை ஆயத்தப்படுத்துவதற்கு அதை ஆயத்தப்படுத்துகிற வேலையாட்கள் அந்த நேரத்துக்கான அது சமயமாக இல்லாது இருந்தது. அதன் தேவைகளை சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய தாயார் மரியாள் வந்து ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறார், திராட்சரசம் குறைவுபட்டது என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய தாயாரை பார்த்து, ஸ்திரியே உனக்கும் எனக்கும் என்ன, இன்னும் என் வேலை வரவில்லை என்று சொல்லுகிறார். ஏன் என்று சொன்னால் பரலோகத்திலிருந்து நமக்கு முன்குறிக்கப்பட்ட நாட்களில், தேதியில், நிமிடத்தில், அந்த இடத்துல எல்லாம் சரியாய் வருகிற பொழுது, பிதாவின் சித்தம் நமக்கு கொடுக்கப்படுகிற பொழுதுதான் அது பரலோகத்தினால் நிறைவேற்றப்படும். அதனால தான் திராட்சரசம் குறைவுபட்டது என்று இயேசுவுக்கு தெரியும். ஆனால் அவர் வேலை வருவதற்கு முன்பாக அவர் செய்யவில்லை. பிதா எப்பொழுது தனக்கு கற்பிக்கிறாரோ, பிதா எப்பொழுது தன்னில் மகிமைப்படுகிறாரோ, பிதா அவருக்கு எப்பொழுது உத்தரவு கொடுக்கிறாரோ அப்பொழுதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்வார். அப்ப மரியாள் அவர் சொன்னதை பார்த்து கேட்டு, ஒருவேளை இன்றைக்கு நீங்களும் நானுமா இருந்தா, பாரு ஒரு பிள்ளை தாயை எடுத்தெறிஞ்சு பேசுகிறார் பார், ஒரு மரியாதை இல்லாமல் பேசுகிறார் பார், ஒரு கனவீனப்படுத்துகிறார் பார், ஒரு மதிக்கலை பார் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் இந்த மரியாளோ அவரை வெறும் தன்னுடைய மாம்ச சரீரமான பிள்ளை என்று மாத்திரம் அவள் அறியவில்லை. மாறாக அவர் தேவகுமாரன் என்பதை மரியாள் அறிந்திருந்தார். அவர் மேல் இருக்கிற அபிஷேகம், அவருடைய அழைப்பு, அவர் சர்வவல்லமுள்ள தேவன் என்பதையும் அவர் அறிந்திருந்தார். அதனால தான் திரும்ப வேலைக்காரர்களை கூப்பிட்டு, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதற்கு அப்படியே நீங்கள் செய்யுங்கள், அவர் சொல்லுகிறபடி செய்யுங்கள் என்று சொல்லி தன் வேலைக்காரிடத்திலே, அந்த திருமண வீட்டாரிடத்திலே வேலை செய்கிற பந்தி விசாரிப்பு காலத்திலே அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ ஒரு மனிதன் ஒரு மனிதனுக்கு சொல்வதை காட்டிலும் தேவன் நமக்கு சொல்லுகிற பொழுது அவர் ஏற்ற நேரத்தில், ஏற்ற காலத்தில், ஏற்ற காரியங்களை சரியாய் நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர். அவங்க தாயார் தான். ஆனாலும் சிறியே உனக்கும் எனக்கும் என்ன, இன்னும் என் வேலை வரவில்லை என்று சொன்னால், இப்போ பிதா முன்குறித்த நாட்களுக்கு முன்பாக முந்தியோ பிந்தியோ அதை செய்துவிட்டால் அங்கு பிதா மகிமைப்பட முடியாது. அங்கு அதை செய்கிற நபர்தான் மகிமைப்பட முடியும். ஆனால் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்த அற்புதங்களையும் அடையாளங்களை செய்தாலும் அவர் பிதாவை மையப்படுத்தி மகிமைப்படுத்தி அவரை உயர்த்துகிறவராகவே இருந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் நீங்கள் எங்கே பார்த்தாலும் தன்னை அவர் மேன்மைப்படுத்தினதில்லை. அவர்தான் போய் அற்புதம் செய்கிறார், அவர்தான் அதிசயங்களை செய்கிறார், அவர்தான் போதிக்கிறார், அவர்தான் அதை பெருக செய்கிறார். அந்த இடத்துல அவர்தான் இருக்கிறார். எல்லாரும் அவரால் தான் நடக்குது என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள், மெய்தான். ஆனாலும் அந்த புகழ்ச்சியும் அந்த கனமும் மகிமையும் தனக்கு வராமல் தன்னை அனுப்பின பிதாவுக்கு செலுத்துகிறதை பார்க்கிறோம். அதனால்தான் பிதாவாகிய தேவன் என்ன சொல்லுகிறார், இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன். ஏன்னா எனக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் என் நேசகுமாரன் செய்ய மாட்டார், செய்ததில்லை என்பதை பிதா அறிந்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் திருத்துவ தேவனாய் இருக்கிறார்கள். அவ்விடத்தில் பிரிவு இல்லை. வெவ்வேறு வடிவங்களிலே
வெவ்வேறு இடங்களிலே கிரியை செய்தாலும் அவர்கள் ஒன்றாய் இருக்கிறார்கள் என்பதை நாம் இதன் மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது. எனவேதான் பிதா என்ன நினைக்கிறாரோ அதை குமாரன் செய்கிறார், குமார் என்ன செய்கிறாரோ அதை பிதா நினைக்கிறார். அப்ப இருவரும் செயல்படுத்த வேண்டியதை பரிசுத்த ஆவியானவர் அதை நடத்தி முடிக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்தில் இன்றைக்கு யாருக்கு செவி கொடுக்கணும், யாருக்கு செவி கொடுக்க கூடாது, இன்றைக்கு அநேக வேலையில் பார்த்து கொண்டிருக்கிற அருமையான வாலிபனே, வாலிப மகளே, அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு நீங்கள் யாருக்கு அதிகமாய் செவி கொடுக்கிறீர்கள்? ஏன்னா பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிற பொழுது, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு உங்களை பார்த்து உங்களுடைய சகோதர சகோதரிகள்கிட்ட உங்கள் தாய் தகப்பன், இவன் மூத்த மகன், இவர் நல்ல ஒரு எனக்கு பிரியமான குமாரன், இவன் எதை செய்தாலும் சரியாய் எனக்கு பிரியமானபடி செய்வார், அப்போ இவன் சொல்கிறது கீழ்ப்படிங்கன்னு இன்றைக்கு சொல்கிறாங்களா? இல்லை, அவங்க பேச்சை கேட்காத, நான் சொல்கிறத கேளுன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்களா? இல்லை நீங்கள் உலகத்தில் மனிதர்கள் பேச்சை, இல்லை மற்ற அதிகாரத்தில் உள்ளங்க ஞானிகள், அறிவாளிகள், கல்விமான்கள், இன்னும் உயர்ந்த ஸ்தானத்தில் நீங்கள் நினைக்கிற அவருடைய பேச்சை கேட்டு முடிவெடுக்கிறீர்களா? இல்லை எல்லாவற்றிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சார்ந்து அவருடைய சமூகத்திலே வைத்து அவர் சத்தத்தை கேட்டு அவர் சித்தத்தை அறிந்து அதிலே நீங்கள் முடிவெடுக்கிறீர்களா? இந்த நாட்களிலே இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஊழியக்காரிகளே, இதோ ஆண்டவரை அறியாத அந்நிய ஜனங்களே, இன்னும் ஆண்டவருக்கு எனக்கு சம்பந்தமே இல்லையா, அந்த இயேசு கிறிஸ்துவை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், எனக்கு தான் நான் முதல் முறையாக கேட்குறேன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் அப்படி பார்த்து கொண்டிருந்தாலும், இவ்வளோ நாள் உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்கள் திருமண காரியங்களில், உங்கள் வேலை வாய்ப்பில், உங்கள் தொழிலில், உங்கள் குடும்பத்தில், இல்லை உங்களுடைய சுய காரியங்களில், உங்கள் எல்லாத்துலேயும் யாரோ ஒருத்தர் பேச்சை கேட்டு 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 ஒன்று உங்கள் சுயத்தை நம்பி, உங்கள் அறிவை நம்பி, உங்கள் படிப்பை நம்பி, இல்லை உங்களுக்கு மேலாக இருக்கிற அதிகாரிகளை நம்பி, இல்லை நீங்கள் மதிக்கப்படுகிற கனப்படுத்தப்படுகிற மனிதர்களை நம்பி பல காரியங்களை செய்து அதில் ஒரு நிறைவு பெற முடியாமல் இருக்கிறீர்களா? அப்போ உங்கள் வழிகளை இன்றைக்கு நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஏனென்று சொன்னால் பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ இவருக்கு நீங்கள் செவி கொடுத்தீங்கன்னா அவர் உங்களை சரியான வழியிலே நடத்துவார், சகல சத்தியத்தில் உங்களை நடத்துவார், நல்வழிப்படுத்துவார் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறார், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். அப்போ இயேசுவை கண்டடைவர்கள் பிதாவை கண்டடைவார்கள். அப்போ நம்ம பிதா கிட்ட ஒரு காரியத்தை கேட்கணும்னா அது பரிசுத்த ஆவியின் மூலமாக குமாரனுடைய வார்த்தை வைத்து பிதாவிடத்திலே நாம் இணைக்கப்பட வேண்டும். அப்போ பரிசுத்த ஆவி இல்லாமல் வார்த்தைக்கு ஜீவன் இல்லை, அந்த வார்த்தை ஆகிய இயேசு கிறிஸ்து இல்லாமல் பிதாவிடத்தில் நாம் சேர முடியாது. அப்போ பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், என் நேசகுமார், இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லப்ப இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட காரியத்தில் எத்தனையோ காரியத்தில் நீங்கள் வெற்றி அடைந்திருக்கலாம், தோல்வி அடைந்திருக்கலாம், சில காரியங்கள் நிறைவேறாமலே இருந்திருக்கலாம், இன்றைக்கு உங்களுக்கு துக்ககரமான சில காரியங்கள் இருக்கலாம், எவ்வளோ ஜெபித்தும் பலன் இல்லாமல் இருக்கலாம். அப்படி ஏன் அது நடக்கிறது என்பதை சற்று நீங்கள் இன்றைக்கு சிந்தித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், யாரோ ஒரு பேச்சை கேட்டு இல்லை ஏதோ மற்றவருடைய வழிநடத்தலை வைத்து நீங்கள் முடிவு செய்ததுனால அது சரியான ஜெயமாக இல்லாமல் இருக்கலாம். ஒரு படிப்பில் ஒரு 12th படிச்சுட்டு காலேஜுக்கு போக வேண்டிய பிள்ளைகள், சில வாலிபர்கள் தன்னுடைய நண்பர்கள் என்ன குரூப் எடுக்கிறாங்களோ அதை எடுப்பார்கள். சில வாலிப பெண் பிள்ளைகள் தன்னுடைய தோழிகள் எந்த காலேஜில் சேர்றாங்களோ அதை பார்த்து முடிவெடுப்பார்கள். சில வாலிப பிள்ளைகள் தன் உறவினர்களில் சகோதர சகோதரி பிள்ளைகள் எங்கே சேருங்கள், எந்த கோர்ஸ் எடுக்கிறார்களோ அதை கேட்டு அவளுக்கு செவி கொடுத்து அதன் வழியாக அவள் எடுப்பார்கள். வியாபாரத்திலையும் அப்படி தான், வேலை ஸ்தலத்தில் ப்ரமோஷன்லையும் அப்படி தான். ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள மனிதர்களை பார்த்து, இல்லை என்று சொன்னால் அநேக வலைதளத்தினுடைய பதிவுகளை பார்த்து, இல்லை அதில் ஜாம்பவானாக இருந்த சிலருடைய சொல்லை கேட்டு அதில் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. 1-2 சக்ஸஸ் ஆகிடும், அநேக பெரும்பாலும் அது தோல்வியிலே முடியும். அப்போ ஆண்டவர் இன்றைக்கு உங்களிடத்தில் என்னிடத்தில் பேசி கொண்டிருக்கிற காரியம் என்னவென்று சொன்னால்,
இந்த காரியம் இதுவரைக்கும் நிறைவேறவில்லை, இதுவரைக்கும் இதில் ஜெயம் பெறவில்லை, இதில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகவில்லை, மாறாக எவ்வளோ பிரயாசப்படுறேன், எவ்வளோ வேலை செய்கிறேன், எவ்வளோ ஊழியம் செய்கிறேன், எவ்வளவோ படிக்கிறேன், எவ்வளவோ கஷ்டப்படுகிறேன், ஆனால் அதற்கான பலன் இல்லாமல் இருக்கிறேன் என்று நீங்கள் இன்றைக்கு வேதனையோடு இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இவர் பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ நீங்கள் எந்த ஒரு காரியத்தை எந்த ஒரு வேலையை செய்வதற்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே வைத்து, ஆண்டவரே நான் என்னென்ன காரியத்தை செய்யலாம் என்று இருக்கிறேன், உம்முடைய சித்தமானால் எனக்கு அதை வாய்க்க பண்ணுங்க, நான் என்ன செய்ய வேண்டும் என்று உம்முடைய கண்ணை வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லுங்க, நான் என்ன வழியில் நடக்க வேண்டும் என்பதை எனக்கு போதிங்க அப்படின்னு சொல்லி அவருடைய பாதபடியில் நீங்கள் வைப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக பிதாவினிடத்தில் வாக்கு கடங்காத பெருமூச்சோடு விண்ணப்பம் பண்ணுகிற ஆவியானவர் நமக்கான நாம் செய்ய வேண்டியதை அவர் சித்தத்தின்படி நமக்கு வார்த்தையின் மூலமாக வசனத்தின் மூலமாக இன்னும் பலவிதமான வழிகளிலே நம்மோடு பேசுகிற தேவன் நம்ம ஆண்டவர். ஏன்னா அவருக்கு பேர் ஆலோசனை கர்த்தர், சகல சத்தியத்தையும் போதிக்கிறவர், பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறவர், நீதியை போதிக்கிற ஆவியானவர், நம்முடைய கரங்களை பிடித்து நடத்துகிறவர், கீழே அல்ல கண்மலையிலே நிறுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அதனால தான் நீங்கள் கண்மலையில் போய் நிற்க வேண்டும், கண்மலை உயரத்துக்கு வளர வேண்டும். கண்மலையிலே மோசே பிதாவாகிய தேவனை, யெகோவா தேவனை மறுரூப மலையில் இயேசு கிறிஸ்துவை பார்த்தது போல நீங்களும் நானும் அவருடைய சமூகத்திலே போய் அவரை முகமுகமாய் தரிசிக்கிற பொழுது அவருடைய மகிமை நம் மேலே மூடி அவருடைய முகவெளிச்சம் நம்மை பிரகாசிக்க செய்யும். அப்பொழுது அந்த வழியிலே நடக்கிற பொழுது நாம் வெற்றி பெற முடியும். பிரியமானவர்களே, அதனால தான் இன்றைக்கு அநேக காரியங்களில் நாம் எதை கொண்டு யார் பேச்சை கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் காரியங்களை செயல்படுத்துகிறோம் என்பது முக்கியம். இந்த நாட்களிலே அப்படித்தான் இந்த வசனமும் சொல்லுகிறது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே 33.5 வருஷம் ஜீவனோடு இருந்த பொழுதும் 3.5 வருஷம் பிதா தனக்கு கொடுத்த எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறார். 12 சீஷர்களை அழைக்கிறார். அவர்களுக்காக 40 நாள் வனாந்தரத்தில் உபவாசம் இருந்து அந்த 12 சீஷர்களையும் அவர் தெரிந்தெடுக்கிற விதத்தை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். அது பிதாவின் சித்தத்தின்படி அவர் நிறைவேற்றுகிறார். அப்போ அந்த 12 சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்து இன்னும் 500க்கு அதிகமான சீஷர்களுக்கு தரிசனமான ஆண்டவர், இன்னும் அநேக சீஷர்களுக்கும் தரிசனமான ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நடத்துகிற விதத்தை நாம் பார்க்க முடியும். அதனால் இந்த நாட்களில் நீங்களும் நானும் ஆண்டவருக்கு சீஷனாக இருந்தால், ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக இருந்தால் அவர் பிரியப்படுகிறபடி நம்முடைய வாழ்க்கை நடக்கும். ஆகவே தான் இந்த நாட்களில் ஆண்டவர் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், மற்றவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூலோகத்தில் வந்த காரியத்தை நிறைவேற்ற பிதா தனக்கு என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்து 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 சிலுவை பரியந்தம் அதில் உண்மையாயிருந்தார். அப்போ அந்த சீஷர்களை எப்படி உருவாக்க வேண்டும், அவர்களுக்கு பிதாவிடத்தில் கற்றுக்கொண்டதை எப்படி சொல்லிக் கொடுக்க வேண்டும், எப்படி இந்த 3.5 வருஷம் ஊழியங்கள் வாழ வேண்டும், செய்ய வேண்டும், எப்படி பரிசுத்தமாய் வாழ வேண்டும், எப்படி பிதாவின் சித்தத்தை அனுதினமும் கேட்டு கேட்டு அவர் போக சொன்ன கிராமத்துக்கு, பட்டணங்களுக்கு, குடும்பங்களுக்கு கொண்டு போனார், பிதாவானவர் எப்படி அவரை கொண்டு போனார், பிதாவின் சித்தத்தின்படி அங்கே அவர் எப்படியெல்லாம் மகிமைப்பட்டார், எப்படியெல்லாம் அற்புதம் செய்தார், எப்படியெல்லாம் அடையாளம் செய்தார் என்பதை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். இந்த நாட்களிலே அப்போ உங்கள் வழிகளை சிந்தித்து பார்க்கிற பொழுது, அப்போ என் வாழ்க்கையில் என்னுடைய வழியில் கர்த்தர் இருக்கிறாரா, அவருடைய ஆலோசனை இருக்கிறதா, அவருடைய வார்த்தை இருக்கிறதா, அவருடைய வழிநடத்தில் நான் உணர்கிறேனா, அவருக்கு தான் முதல் உரிமை கொடுக்கிறேனா, அவரை கேட்டு கேட்டு தான் நான் செய்கிறேனா என்பதையெல்லாம் நீங்களும் நானும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தாவீது என்ற ஒரு தெய்வ மனிதனை நீங்கள் வேதாகமத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிற பொழுது அவன் தேவனிடத்தில் ஒவ்வொன்றையும் விசாரித்து விசாரித்து அவன் செய்கிற பழக்கமுடையவனாய் இருந்தான். அதனால தான் தாவீது வர வர விருத்தி அடைந்தான். இந்த தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற பொழுது இவர் எனக்கு பிரியமானவன் என்று சொல்லுகிறது போல தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ பிதாவாகிய தேவன் எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எனக்கு பிரியமானவர், என் நேசகுமாரன் என்று சொன்னாரோ, அப்படியாக யெகோவா தேவனாகிய கர்த்தர்
இந்த தாவீதை குறித்து சொல்லுகிற பொழுது இவ என் இருதயத்துக்கு ஏற்றவர் என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே நீங்களும் நானும் யார் இருதயத்துக்கு ஏற்றவர்களாக இருக்கிறோம்? ஒரு காரியத்தை ஆண்டவர் நம்மை தாயின் கருவிலே உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்து அறிந்தவர் நம்ம என்ன பண்ணுறாரு? பல லட்சம் கருமுட்டைகள் உருவான பொழுது அதிலே உங்களையும் என்னை தெரிந்தெடுத்து தாயின் கருவிலே நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்போ நம்மை தெரிந்தெடுத்ததுனால அங்கவே நம்மை அவர் முத்திரை போடுகிறார், அங்கவே நம்மை அழைக்கிறார், அங்கவே தெரிந்தெடுக்கிறார். அந்த கருவறையிலிருந்து கல்லறை போகிற வரைக்கும் அவர் கண்ணிமைக்குள் வைத்து நம்மை பாதுகாக்கிறார். ஆண்டவர் வைத்திருக்கிற ஊழியத்தில், ஆண்டவர் வைத்திருக்கிற தரிசன திட்டத்தில், ஆண்டவர் வைத்திருக்கிற குடும்பத்தில், ஆண்டவர் வைத்திருக்கிற சமுதாயத்தில், ஆண்டவர் வைத்திருக்கிற வேலை ஸ்தலத்தில் அவரை ஒவ்வொரு நாளும் விசாரித்து ஆண்டவரே நான் என்ன செய்ய நீ சித்தமாக இருக்கிறீர் என்று கேட்கிற பொழுது அவர் சித்தத்தை வெளிப்படுத்துகிறவராகவே இருக்கிறார். அப்போ அந்த சித்தத்தின்படி செய்கிற பொழுது அது எல்லாம் வாய்க்கும். அப்போ பிதாவின் சித்தத்தின்படி குமாரனும், குமாரனுடைய வார்த்தையின்படி பரிசுத்தாவுடைய வழிநடத்தலின்படியும் நாம் ஒவ்வொரு நாளும் நடக்கிற பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். பாருங்க, அப்படி நீங்கள் கேட்டு ஆண்டவருடைய செய்கிற பொழுது கர்த்தர் உங்கள் மேல் என்மேல் வைத்த அபிஷேகத்தை பலப்படுத்துவார், நம்மேல் வைத்திருக்கிற அழைப்பை உறுதிப்படுத்துவார். அந்த அழைப்பின் மூலமாக அநேக ஆத்துமாக்களை ஆசீர்வதிக்க வைப்பார். இன்னைக்கு நீங்கள் போராட்டத்தோடு, வியாதியோடு, தரித்திரத்தோடு, ஏதோ ஒரு பிரிவினையோடு, கசப்போடு, ஒரு பாதிக்கப்பட்டு, ஒரு இருதயம் நொறுக்கப்பட்டு இருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு அந்த காரியத்துக்கு நீங்கள் கொஞ்சம் திரும்பி பாருங்கள். ஏன் எனக்கு இந்த உபத்திரம் வந்தது? ஏன் இந்த மரணத்துக்கு ஒப்பான காரியங்கள் என்னை வேதனைப்படுது? ஏன் இந்த குடும்பத்தில் இந்த பிரிவினை வந்தது? ஏன் இந்த தரித்திரம் இருக்கிறது? ஏன் இந்த கடன் இருக்குது? ஏன் இந்த வியாதி என்னிலிருந்து விலக்காமல் இருக்கிறது? ஏன்னா சில பாவங்கள் நம்ம ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கும், சில பாவங்கள் நம்முடைய உயர்வுக்கு தடையாக இருக்கும், சில பாவங்கள் மரணத்துக்கு ஏதுவானதாக இருக்கும். அப்போ நீங்கள் இன்றைக்கு எந்த பாவத்துக்குள்ளாக, எந்த அக்கிரமத்துக்குள்ளாக, எந்த கட்டுகளுக்குள்ளாக, எந்த வகையான காரியத்தில் இருக்கிறீங்களோ அப்போ அதிலிருந்து விடுதலை கொடுக்கிறவர் ஒரு டாக்டரோ, ஒரு விஞ்ஞானியோ, ஒரு அதிபதியோ அல்ல, அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரம்தான் முடியும். அப்போ எந்த இடத்துல நீங்கள் விடுதலை ஆக்காமல் இருக்கிறீர்களோ அப்போ அவருக்கு செவி கொடுத்து அவரிடத்தில் சமூகத்திலே போய் ஆண்டவரே என்னை இதிலிருந்து நீங்கள் விடுதலை ஆக்குங்கள் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால் மெய்யாகவே மெய்யாகவே கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார். ஏன்னா குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் யாவரும் இதுவரைக்கும் யாரையோர் பேச்சையே கேட்டு ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறீங்களா? இல்லை உங்கள் எதிர்காலத்தை இழந்திருக்கிறீங்களா? இல்லை உங்கள் ரட்சிப்பை இழந்திருக்கிறீங்களா? இல்லை உங்கள் அழைப்பை தடுமாறுகிறீர்களா? இல்லை ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்களா? அதையெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே என்னை அழைத்தவர் நீர் உண்மையுள்ளவர் ஆண்டவரே, இதிலிருந்து நான் விடுதலை ஆக்கப்பட இது உம்முடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கிறாங்களோ, யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறாங்களோ அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நாம் ஜெபிக்கலாம். பிரியமான தகப்பனே, இந்த நாட்களில் பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ கண்ணீரோடு, வேதனையோடு, வருத்தத்தோடு, ஐயோ என்னை எல்லா இடத்திலும் எனக்கு சர்க்கிள், எந்த இடத்திலும் உயர்வு இல்லை, எனக்கு வந்த இந்த துன்பமும், இந்த இடைஞ்சலும், இந்த போராட்டமும், இந்த மன வருத்தம், இந்த கிளேசமும் என் எதிரிக்கு கூட வரக்கூடாது என்று சொல்லி நீ வியாகுலத்தோடு இருக்கிறாயா? எவ்வளவோ பிரயாசப்பட்ட பலனை அறுவடை செய்யாமல் இருக்கிறாயா? எப்பொழுதும் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் இருக்கிறாயா? ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே நீ கலங்காதே. இதுவரைக்கும் நீ உலகத்துக்கு செவி கொடுத்த, யார் யாருக்கும் செவி கொடுத்த, இன்றைக்கு என் வார்த்தை உன்னை ரட்சித்தது. இன்றைக்கு எனக்கு உண்மையாய் நீ செவி கொடுப்பாயானால் உண்மையில் சொல்லப்படும் ஆசீர்வாதம் எல்லாம் இந்த உனக்கு பலிக்கும் என்று சொல்லி உபாகம் 28:1-14 சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் உண்மையாய் செவி கொடுத்து யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிட்டு அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்கிறார்களோ அவர்கள் மேலே உபாகம் 1-14 ஆசீர்வாதங்கள் அவர்கள் மேலே நிலைத்து நிற்பதை நீங்களும் நானும் அறிய முடியும். அப்படியாக ஆண்டவரை என்னை ஆசீர்வதித்து என்னை பலப்படுத்தி உம்முடைய குமாரனாக, உம்முடைய பிள்ளையாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு என்னை ஆசீர்வதிக்கும்படியாக உடைய பாதத்தில் வைக்கிறேன் என்று சொல்லி யாரெல்லாம் நீங்கள் ஏக்கத்தோடு பெருமூச்சோடு ஜெபிக்கிறீங்களோ நிச்சயமாகவே முடிவு உண்டு.
உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. இதுவரைக்கும் இருந்த உங்களுக்கு செங்கடலாய் தடையாய் இருந்தீங்களே, வழிகளை, வனாந்தரத்தை கர்த்தர் வயல்வெளியாய் மாற்றுகிறார். ஆறுகளிலே அவாந்தர வழிகளை உண்டாக்குகிற தேவன் செங்கடலை பிளந்து வெட்டாந்தரையான வழிகளை கொடுத்து ஆண்டவர் உங்களை இந்த வருஷத்தை நன்மையினால முடிசூட்ட வல்லவராய் இருக்கிறார். ஆதலால் பிரியமானவர்களே, இந்த நாட்களில் கேட்ட ஒவ்வொருத்தரும் இந்த நாள் முதற்கொண்டு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்கிற பொழுது உயர்வான ஆசீர்வாதமும் ரட்சிப்பும் வல்லமையும் அவருடைய நேசக்கரம் உங்களை காத்து நன்மையினாலும் முடிசூட்டப்படுவீர்கள். கர்த்ததாமே உங்களோடு இருந்து ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் லார்ட். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் கேட்ட இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. God bless you. அன்பிற்குரியவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள எங்கள் முகவரி ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள், பிளாட் எண் 20, 3வது மாடி, ஜானகி நகர், அனெக்ஸ், காட்டுப்பாக்கம், சென்னை 56